ஓ சார். கடைசியாக நாங்கள் சின்னத்தையை பற்றி போன கிளாஸ்ல ஃபுல்லாக பேசி பிள்ளைகளை திருத்தி ஃபுல்லாக பார்த்தீங்க. இன்றைக்கு அதில் அடுத்த பகுதி பெரிய போக்குவாரம். இதுதான் நீங்க படிக்கிற முதலாவது வல்லினமான ஒரு எழுத்து. ஆஹ் முதலாவது ஏழு எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களையும் தெரியும் இருக்கு. அதுல பெஸ்ட் எழுத்து நான் வந்து படிக்கிற எழுத்து. அந்த வல்லின எழுத்துல ஸ்பெஷல் என்னென்றால் இந்த தா வந்து உச்சரிக்கிற நேரத்துல சும்மா தாண்டு வாய்ப்புள்ள அடுத்து ஓதினா மாத்திரம் போதாது. வாயை முழுமையாக நாங்க பயன்படுத்தணும். வாய்ப்புள்ள அடுத்து ஓதணும். அடுத்த நேரம் நேரடியாக மேல் நோக்கியதாக வானத்தை நோக்கியதாக இந்த எழுத்தை நாங்க முழுமையாக உச்சரிக்கணும். ஆஹ் நாவினுடைய முன்பகுதி முன்கடவாய் பற்கள பின்பகுதியை பெய்துட்டு நாவை பெய்துட்டு படுற மாதிரி இந்த எழுத்தை நாங்க வச்சுக்கணும். இந்த ஓதும் பாவம் والناشطات نشطا. எஸ், இந்த இடத்து ரெண்டு வகையில ஓதுவாங்க. ஒன்னாசி பாத்தி போதி பா 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 என்றாலும் நாங்க மேல் நோக்கித்தான் ஓதும். பட் எங்களோட குவியல் நிலை வந்து கொஞ்சம் விரிவானதாக வரும். இந்த ஓதல் பிழையான ஓதல். நேரடியாக வானத்தை நோக்கிறது போ என்ற அந்த ஓதலுக்கு தான் இது சரியான ஓதலாக அமையும். இந்த ரெண்டு வித்தியாசம் விளங்கினா ஓ சார். ஆ அப்படின்னாலும் உங்களால இதை ஓதி ஓதும். أعوذ بالله من الشيطان الرجيم. كلا لا ينبذن في الحطمة. إن بطش ربك لشديد. ஆஹா, திருப்பி ஓதுங்க. ரெண்டாவது பேல إن بطش ربك பத்துஷ என்றது لشديد. கலக்குதல் அல்ல. பத்துஷ என்ற அது ஷத்து. பத்து என்கிறது ஷத்து. பத்துஷ என்கிறது ஷத்து வைக்கிறது. கலக்கிறது எப்படி? ஓ சார். إن بطش ربك لشديد. ம். ويل முத்த للمطففين. அல்ல, முத்தா. முத்தஃபிஃபீன். துவா சவுண்டுக்கு மாறும். துவாக்கு மாறும். முத்தஃபிஃபீன். ويل للمطففين. ம். நாலாவது الذين طغوا في البلاد. இப்போ ஓதுங்க. الذين طغوا في البلاد. ம். பாட உச்சரிப்ப புரியுமா? ஐந்தாவது மாத்துக்கோங்க. إنا أعطيناك الكوثر. திருப்பி ஓதுங்க. إنا அ, أعطيناك அ, அழு என்றா ஐன் கலக்குகள். அழு பொயின. அழு إنا أعطيناك الكوثر. அழு பொய் அழு என்று வரையல. அது அழுன்றது ஐன் கலக்கு. எப்படி பத்து என்று கலக்கிறீங்களோ அதே மாதிரி அழு என்று கலக்குறீங்க. அது பேல இது விளங்குது. அப்படின்னு ரெண்டும் பப்பு என்று ஓதுறது ஓ சரி, எல்லாம் பாவ கலக்கும். அழகு ஓதுற ஓதையில அந்த ஓதல் பேல சட்டமே இல்லையே. எப்படி ஐனு கலக்குறது? ஐன் எப்படி வரணும்? أعطيناك. எப்படி? أعطيناك. அழு என்று வர்றது கலக்குது. நீங்க அழு ஸ்பீடா ஓதினாலும் சரி, மறைச்சி ஓதினாலும் சரி, அழு வரையல அது. அதாவது அழு பின்னாடி வர அந்த அழு என்ற பகுதி அந்த ஐனை கலக்கிறதுக்கான பகுதி. இப்போ அதுக்கு பத்துல பத் என்ற ஓதினா கலக்கல் இல்லை. பத்து பின்னுக்கால தூ கொண்டு வர பகுதி என்ன செய்யுது? அந்த தாவை கலக்கி கொடுக்குது. அழுத்தம் கொடுத்து ஓதுறதுக்கான ஏற்பாடை செஞ்சு கொடுக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஐன்ல அழு இந்த பின்னுக்கால அழு என்று வாரதுல அழு 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 எப்படி வந்தாலுமே
உ, அண்டு ஸ்லோவா வந்தாலுமோ ஃபாஸ்டா வந்தாலுமோ இந்த பின்னுக்கால வந்து வார பகுதி அந்த ஐனை கலக்கி கொடுக்கிற பகுதி அந்த பகுதி பல ஐன்ல அந்த பகுதி விட்டு போட்டு தான் வரும். இல்லைங்களா சொல்றது? சரி அப்படி சார். இப்படி வரும். அ ஒயின ஒயின அ ஒயின ரெண்டுக்கும் வித்தியாசம் எல்லாம் இப்ப ஓ சார். ஆ, ரெண்டு மாதிரி ஓதி பாருங்க. கலக்கியும் போதும் கலக்காம போதும் أعطيناك أعطيناك ரெண்டுமே கலக்கல் தான் அது. أعطيناك ஓகே, أعطيناك. அதுதான் வருது. ஃபர்ஸ்ட் முறை கொஞ்சம் ஸ்லோவா ஓதுனீங்க, ரெண்டாம் முறை ஃபாஸ்டா ஓதி காட்டுறீங்க. நான் ஃபாஸ்ட் ஆக்கல, ஸ்லோ ஆக்கல, ஒரே ஒரே இதெல்லாம் ஓதணும், கலக்கல் தான் இல்லாம ஆக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. அழுத்தைனாக்க, செகண்ட் ஒன் அழுத்தைனாக்க. வித்தியாசம் இல்லைனா? நான் ஃபாஸ்ட் ஓ ஆகல. சார். ஃபர்ஸ்ட் முறை ஸ்லோ ஓதி ரெண்டாம் முறை ஃபாஸ்ட் ஆகுது இல்லை. ஃபர்ஸ்ட் முறை வெளிப்படுத்தி ஓதி ரெண்டாம் முறை மறைச்சு ஓது இல்லை. ஃபர்ஸ்ட் முறை கலக்கி ஓதினேன், ரெண்டாம் முறை கலக்காம ஓதினேன். எப்படி? أعطيناك ம், செகண்ட் أعطيناك எப்படி? ஆஹா, அழுத்தைனாக்க. أعط- அந்த அழு வரக்கூடாது. அதுக்கான أعطينا எப்படி أعطيناك أعطيناك. வருது? அவுண்டு வருது. அஅத்தைனாக, அஅத்தைனாக. அதுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும்னால், இந்த இடத்துல அண்டு போறதுக்கு பதிலா அந்த அவுவை கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு போங்க. அஅத்தைனாக, அஅத்தைனாக. அப்ப எனக்கு அந்த அண்ட புளியில போயிட்டு புல மாட்டோம். நாங்க அவசரமா அடுத்த தாவை சேர்த்து கொண்டு போனோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா நாங்க என்றத்தை உச்சரிக்காம தாக்கு வர மாட்டோம். அது பிழையா தான் வருவோம். இல்லைங்களா? இப்ப நான் அஅத்தைனாக கட்டாயம் நான் ஆகுங்கிறத ஏதோ ஒரு வகையில உச்சரிக்க தான் செய்வேன். அதே நேரத்துல அ என்று அந்த ஏ என்றத்துல நின்றுட்டு நான் தாக்கு நேரடியா போனென்றால் அ பொய்னாக, அ பொய்னாக, அ பொய், அ பொ, அ பொ, என்று வரக்கூடாது. ம், ஓது காட்டுங்க பாப்போம். ஓதுல வருது பாப்போம். إنا أعطيناك الكوثر. இப்ப பெரிய துவாவை இன்னும் கொஞ்சம் தூக்கலாம். அஅத்தைனாக, அஅத்தைனாக. إنا أعطيناك பிழை பிழை பிழை. தான் வருது. வந்து நல்லா தெளிவா வருது இப்ப. إنا أعط- أعطيناك الكوثر. அந்த வார் தான் இப்ப இல்ல கலக்கல். أعطيناك الكوثر. இல்லை, வருது. வர இயலாது. أعطيناك، أعطيناك، أعطيناك. ரெண்டு மாதிரி பழகும். அப்பதான் நீங்கள வேறுபாடோட பிடிச்சு கொள்ளுங்க. பலது பிள்ளை அந்த ஓதல் பெரிய பிள்ளை. எங்கட கேர்லெஸ்ல நாங்க அப்படி பழகிட்டோம். அதான் பிரச்சனை. إنا أعطيناك الكوثر. ம். எந்த இடத்துல காரில் கொட்டும் இதுக்கு பின்னால அந்த ஐன் கலக்குதல் போகக்கூடாது. எந்த இடத்துலயும் போகக்கூடாது. ம், பாபு. مرفوعة مطهرة. ம். فلينظر الإنسان إلى طعامه. وعاء، وعامي، وعاء. வல்லினம் தடிப்பமாக வானத்தை நோக்கி தூக்கணும். ஐன் சாஃப்டான லெட்டர்ஸ், அதை கீழ் நோக்கி மாற்றணும். ஆய.
فلينظر الإنسان إلى طعامه தேய மாத்த இயலாது. தேய வானத்தை கொடுக்கணும். அது தேய்க்கு மாத்த இயலாது. طعامه துஆமி ஃபுல்லா ஓதுங்க பாப்போம். வசனமா தான் ஓதணும். فلينظر الإنسان إلى طعامه தான் வருது. தேர்ட் தான் வருது. துவா வருது இல்ல. فلينظر الإنسان إلى طعامه ஆம். மூணாவது اذهب ம். إلى فر இது ஹப் اذهب இது ஹப் اذهب اذهب எப்படி اذهب இல்லையே. இது ரால் கலக்குறமே. இது اذ- اذهب ஆ இது ஹேப் இது என்று வரையலாது. ம். اذهب إلى فرعون إنه طغى ஃபிரு அதுவும் பல ஃபிரு இது எல்லாம் எல்லா இடத்தையும் கலக்கப்படாது. اذهب إلى فرعون إنه طغى. اذهب فرعون فرعون اذهب எல்லாம் பிளது. ம். اذهب பிழை إلى பிழை. فرعون அதுதான் பிழைன்னு சொல்றேன். இது என்று வாரது பிழை. ஃபிரு என்று வாரது பிழை. என்னடா கலக்குறோம் எல்லாத்தையும். اذهب إلى இது فرعون நீங்க இது என்ன ஓதுங்க? இது என்று ஓதையில அது எப்படி இது என்று ஓதுற? அப்ப இது இபு இஜு என்று ஓதுற மாதிரி தானே இது. என்ன வித்தியாசம்? இது என்று ஓதுனா அது பிழை. இது கலக்குறோம் இது. நீ கலக்குற எழுத்து படிச்சு தானே. இவங்க பா வந்து அப்படி ஓதுவீங்க. இபு தால் வந்தா இது. அப்ப தால் வந்தால் இது என்று ஓதுறது எப்படி? என்ன பிழை இது? அப்படின்னா குரான்ல இருக்கிற 28 எழுத்து நான் கலக்கித்தான் ஓதும். அப்படிதான் பிழை இது. 5 எழுத்துக்களை மட்டும்தான் நீங்க கலக்கலாம். 5க்கு வெளியே போகக்கூடாது. அந்த கலக்கல் இல்லாம ஆக்குறது நசனே. இப்ப இது பின்னுக்கால இது அண்டு வார போகுதான் எங்களை கலக்கிற போகுது. அதை கட் பண்ணுவோம். இது அவ்வளவுதான். இது இல்லைங்க சொல்றது. اذهب எஸ். ஓ இது சார் என்று உச்சரிச்சிட்டு எங்கட கண்ட்ரோல் லைக்கணும், எங்கட கட்டுப்பாடு லைக்கணும். இது என்று பேய்த்திடாம அடுத்த ஹபோட அதை சேர்க்கறதுக்கு. சரி பார்ப்போம். اذهب إلى فرعون اذهب إلى ரெண்டு வருது. اذهب இப்ப இது ஹபோக்கு ஃபிராவுன்னு மாறுதான். ட்ரை 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 பண்ணும். اذهب إلى فرعون إنه طغى இதுல எங்கட கையெல்லாம் கண்ட்ரோல் இது இப்பயும் பெய்துட்டு உங்களோட கையில தான் நம்மளோட உங்களோட இது இது அந்த இது என்கிறதான் இதால்ட உச்சரிப்பு அவ்வளவுதான். இது அதுக்கு அங்கால போறதெல்லாம் பிள்ளை. அது நீங்க நுணுக்கமா தான் கேட்கணும். சரிங்களா? உங்களோட إذ டோன்ல இது என்ற உச்சரிப்பு மட்டும்தான் இந்த தால்ட சுக்குண்ட உச்சரிப்பு. இது அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க வர இது என்று அந்த இது இழுக்கிற டைம் எல்லாம் அதை நீ கலக்கிறதா போய்க்கணும். ஃபிர்ஆவுன்லயும் அப்படிதான். ஃபிர் என்ற உச்சரிப்பு மட்டும்தான் ராட உச்சரிப்பு, சுக்குனுக்குரிய உச்சரிப்பு. ஃபிர்ரு பெய்திருந்தால் கலக்கல் வந்துடும். அதை நீங்க ஃபாஸ்டா ஓதுறதுல மறைச்சு கொண்டு போனாலும் சரி, தெளிவாக மெதுவா ஓதினாலும் சரி. இத்ஹப் இல ஃபிர்அவுன இன்னஹு ரெண்டு ஓதினாலும் சரி, இத்ஹப் இல ஃபிர்அவுன ரெண்டு ஓதினாலும் அந்த தாண்டி போறது அந்த எழுத்தை கலக்கிறதா தான் வரும். அந்த நுணுக்கத்தை சரியா எடுத்துக்கோங்க. திருப்பி வந்து பாப்போம். மூணாவது اذهب إلى இது فرعون நீங்க அதை கஷ்டப்படுத்தீங்க. சும்மா நார்மலா ஓதுங்க. இது அவ்வளவுதான். இது ஹேபு இது ஹேபு اذهب إلى இது இது என்று வர்றது பிழை. அது ஃபர்ஸ்ட் கலங்கோ. இது என்று ஓதுறது பிழை. இது 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 இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லுங்கதா. ஓ சார் அப்புறம் உங்களுடைய இதுல இது என்றதை வச்சுக்கோங்க.
நீ உங்களை மாத்திக்கொள்ள ரெடி இல்லைன்னா ஒரு மாற மாட்டேங்கி இது இந்த ரெண்டையும் வேறுபடுத்திக்க போலாது இதுங்கிறது பேல இதுங்கிறது சரி. اذهب إلى فرعون إنه طغى. நிறைய பழகணுமா, நிறைய பிரச்சனை இது கலக்குதல் என்ற பகுதியோட. اذهب إلى இது فرعون. நீங்க இது தான் நிப்பாட்டுறீங்க. அதாவது நீங்க இந்த இடத்துல கெப் எடுக்கிறீங்க எப்படி என்றால் லால கலக்கி தான் நீ கெப் எடுக்கிறீங்க. இது அந்த கெப்ப அப்படி அந்த எடுக்கணும். இது ஹேபு, இது ஹேபு அல்ல, இது ஹேபு. விளங்க சொல்றது اذهب. இல்ல. இது அந்த இது வார்த்தை பேல நீ பாட்டுங்க, அது பேல இது. இப்ப நீ இப்ப அப்படிதான் இது அல்ல, إذ- இது அவ்வளவுதான். اذهب. இல்ல, இது إذ- اذهب. இப்ப நான் இதுன்னு சார் சொல்லுவேன். நான் சொல்றேன் இது என்று சொல்றது பேல இது அல்ல, இது அந்த பின்னுக்கால இது என்று வார பகுதியை விடுங்க, அதை நீ விட ரெடி இல்ல. இது 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 வித்தியாசம் விளங்குதா? ரெண்டு மாதிரி சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி வருது பாப்போம். இது இது திருப்பி சொல்லுங்க. இது 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 ஹேபு. اذهب إلى فرعون. திருப்பி இதுன்ற வரைக்கும் சொல்றீங்க. சேவக்குள்ள இதுன்னு வருது. நீ அந்த இடத்துல கெப் எடுங்க. இது ஹேபு தெளிவா சொல்லுங்க. இது ஹேபு اذهب إلى வரல, فرعون. இதுன்னு தான் வந்துச்சு. இப்ப தெளிவா வருது. اذهب. اذهب. இது ஹபட பேர இதுன்னு எப்படி வர? அதான் இப்ப சொல்றேன். இது என்று வர இயலாது. இது என்று வந்தா நீங்க எப்படி விளங்கணும்டா, நான் திருப்பி சொல்றேன். இது இது நீங்க இது என்றாத்தான் இந்த கலக்கிறது என்ற அர்த்தத்தை கொண்டு வரக்கூடாது, பிறகு இது என்றாலும் கலக்குது ஏன்னா இது இது என்றாலும் எல்லாம் அதே ஸ்டைல் தான். கலக்கலா சூறாட கேட்டகரியில நான் கொண்டு சிறு நார்மலா கலைக்கு கேட்டகரியில வந்திருப்பாரு. கடைசி போதும் பாப்போம் உங்களோட வேர்க் கதை இருந்த மாதிரி கலக்கி ஓதுறது காப்பாத்துறாங்க. ம். للطاغين مآبا. தார வசனங்கள்ல கலக்குதல முழுமையாக இல்லாமலாகி ரெக்கார்டை கவனமா கேட்டு உங்கள்கிட்ட வார மிஸ்டேக்குங்கிறதையும் கவனமா பார்த்து ரெடி ஆகிடணுமா. புதிய எழுத்து சரிஸ்தான். பிரச்சனை இல்லை, அது கலக்குதெல்லாம் பெரிய பிரச்சனை.